ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போது இந்த குந்தன் ஸ்டோன் ஏர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக இப்போது பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கோம். இந்த 3D ஃப்ளவர் மாடல் நான் பேங்கிளில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கிளிப்பில் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு ஃப்ளவர் செஞ்சு பார்த்தேன், அது நல்லா வந்ததுனால சரி ஓகே இந்த மாடல் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் ஃபஸ்ட் லேயரில் திலகம் ஸ்டோனை 8 ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 சைடு 4 திலகம் ஒட்டிட்டிங்களன்னா உங்களுக்கு கேப்பில் ஒரு 2 திலகம் ஒட்ட கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. ஸோ ஒரு டூத் பிக் எடுத்து இது மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு மேலே செகண்ட் லேயர் கொடுக்கணும் பிங்க் கலர். ஸோ அதுக்காக நான் B6000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 5 பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். அதையும் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ண டூத் பிக் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருந்தால் தான் எம்போஸ்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து தான் இதை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இப்படி கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு எம்போஸ்டாக கொஞ்சம் ஃப்ளவர் அழகாக தெரியும். அதுக்காக டைம் எடுத்து தான் பண்ணணும். தென் சென்டரில் ஒரு செராமிக் ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே போல் கண்டினியூஸாக செஞ்சுக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் ஏர் கிளிப். இதில் வந்து மொத்தம் டோட்டலாக 5 ஃப்ளவர்ஸ் செய்ய முடியுது. ஸோ ரிப்பீட்டடாக அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம டூத் பிக் வச்சு அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் டூத் பிக் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது அப்பப்போ அதை க்ளூ டூத் பிக்கில் ஒட்டிக்கிறதுனால அந்த ஸ்டோன் வந்து சரியாக வந்து ப்ளேஸ் ஆகாது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் துணியை வச்சுட்டு தொடச்சிக்கோங்க டூத் பிக்கை. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது தான் அது கரெக்டான ஷேப்பில் வரும். நீங்கள் அந்த க்ளூ பெனில் எடுத்து ஸ்டோனை வைக்கும்போதே அது அரேஞ்ச் ஆகிடாது. அதனால் கொஞ்சம் டூத் பிக் எடுத்து நீங்கள் டைம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக B6000 க்ளூலாம் அங்கங்கே ஒட்டியிருக்கோம். அதெல்லாம் டூத் பிக் வச்சு இது போல் எடுத்து விட்டுருங்க. ஃபைனல் ரிசல்ட் இது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஏர் கிளிப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது போல் ஏர் கிளிப் வேணும்னா நீங்களும் என்கிட்டயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பரை லாஸ்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.